அண்ணாமலை மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு தனிப்பட்ட கோபம்? ரொம்ப அன்பு எனக்கு. நாங்க 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிறோம். இல்ல நீங்க தனிப்பட்ட கோபத்தால நீங்க அண்ணாமலை எது செஞ்சாலும் திட்டுறீங்க. சொல்லப் போனா அண்ணாமலையால தான் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு 8% ஓட்டா நின்னுருக்கு. அதை அவங்க எதிரியை கூட ஒத்துப்பாங்க இல்லையா? 8% ஓட்டுன்னு எங்கேருந்து ப்ரூவ் பண்ணீங்க? பிஜேபி தனியா நின்னுதா? சரி, அண்ணாமலை தயவு செஞ்சு ஒண்ணுமே உங்களுக்கு அரசியலும் தெரியலன்னா தயவு செஞ்சு பேச அண்ணாமலையால சும்மா அங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில யாருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கோ அதுதான் கிடைச்சிருக்கு. அதுல எல்லாத்தையும் சுரண்டி எனக்கு தான் வந்ததுன்னு சொன்னா அண்ணாமலையால எந்த இதுவும் அண்ணாமலையால ஒரு இதுவும் ஏற்படல, ஒரு புழுக்கியும் நடக்கல. அப்படி சொல்லலாமா? சொல்லுவேன், அண்ணாமலையால ஒரு புழுக்கையும் நடக்கல. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லட்டுமா? அப்படி சொல்லலாமான்னு வேற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு புழுக்கையும் அண்ணாமலையால் நடக்கவில்லை. வன்மமாச்சியாச்சு. எனக்கு இல்ல வன்மம், சிரிச்சுட்டு தானே சொல்றேன். சரி, எனக்கு என்ன வன்மம்? அண்ணாமலை யாருங்க? என் தூசுங்க அந்த ஆளு. அண்ணாமலைக்கு எனக்கு ஈக்குவலான ஆள் அவரு. ஐபிஎஸ் பிட் அடிச்சு யாரு வேணா பாஸ் பண்ணாங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? 6 வருஷம் ஒரு வீடியோ ரகசியமா மறைஞ்சு நின்று ரெக்கார்ட் பண்ணதை நீ வேலையை விட்டு போறியா, நான் வேலையை விட்டு அனுப்பட்டுமான்னு கேட்குற சூழ்நிலையில வேற வழி இல்லாத வேலையை விட்டு போன ஒரு ஆள் நான் ஐபிஎஸ் சர்வீஸ் அப்படின்னா அசிங்கமா இல்லை உங்களுக்கு? உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியாதா? உங்களுக்கு நயினார் நாகேந்திரனை பிடிக்கல, நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை சிறந்தவர்னு சொல்றதுக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க இல்லையா? நல்ல நண்பர் அவரு. அது எல்லாம் அதெல்லாம் வருவாரு. ஆனா நீங்க எப்படிதான் இருப்பீங்க?